ஸோ புதன்கிழமை என்ன நடந்துச்சுன்னா, பெத்தானியாவில் ஏசு வந்து எருசலேமுக்கு போகல. ஸோ பெத்தானியாவில் தான் இருந்தார். பெத்தானியாவில் சீமோன் அப்படின்ற ஒரு பரிசேயன் இருந்தான். அவன் வந்து குஷ்டரோகியாக இருந்தப்போ ஏசுவால் அவன் வந்து சுகம் பெற்றிருந்ததுனால அவன் வந்து அவனுடைய வீட்டில் விருந்து வைத்தான். அப்படி விருந்து வைக்கும்போது மரியாள் வந்து என்ன பண்ணா அப்படின்னா, நறுமண தைலம் எடுத்துகிட்டு வந்து அவருடைய பாதங்களில் தேய்த்து அவளுடைய தலைமுடியால் அதை வந்து என்ன பண்ணா துடைத்தா. ஸோ இதை பார்த்த சீமோன் வந்து என்ன நினைக்கிறாரு, மரியாள் வந்து தைலம் பூசும்போது இவளே ஒரு பாவி வந்து என் வீட்டுக்கு வந்து இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. மற்ற சீஷர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏன் இந்த காசை வந்து வேஸ்ட் பண்ணணும், இதை வச்சு ஒருவருக்கு வந்து உதவி செய்யலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஸோ ஏசு அவங்களுக்கு ஏற்ற பதில்களை சொன்னார். இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அடுத்த நிகழ்வு என்ன நடக்குது அப்படின்னா, யூதாஸ் வந்து எங்கே போகிறாரு, பரிசேயன்கிட்ட போகிறாரு. யூதாஸ் காரியோத்து பரிசேயன்கிட்ட போய் இயேசுவை வந்து நான் காட்டி கொடுத்தா நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்க 30 வெள்ளி காசுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் இயேசுவை காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு அதுக்கப்புறத்துலேருந்து யூதாஸ் காரியோத்தை வந்து இயேசுவை எப்படி காட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வகை தேடினதா பைபிள் சொல்லுது. ஸோ இந்த 2 காரியங்கள் புதன்கிழமை வந்து நடக்குது. ஸோ இந்த 2 காரியங்களோட 2 மனிதர்களுடைய வேரியேஷன் பார்க்குறோம். ஒன்று மரியாள், இன்னொன்று யூதாஸ் காரியோத்து. ஒருத்தவங்க வந்து பாவத்தில் வாழ்ந்த மரியாளை வந்து இயேசு மீட்டெடுத்து தூய்மைப்படுத்தி வைத்திருந்தார், அப்படி தானே? ஸோ அவன் வந்து என்ன பண்ணா, ஒரு நறுமண தைலம், அதிக ரூபாய்க்கு நறுமண தைலம் வாங்கி அது இயேசு மேலே பூசி அவரை வந்து மகிமைப்படுத்தினார். ஆனால் யூதாஸ் காரியத்தை வந்து எப்படி சீடனாக உயர்த்தி வச்சார் பக்கத்தில். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இயேசுவை சரியாக புரிந்து கொள்ளாமல் காட்டி கொடுத்து ஒரு துரோகியாக மாறிட்டார். ஸோ இதில் நம்ம யாராக இருக்கோம், துரோகியாக இருக்கோமா இல்லை வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவங்களாக இருக்கோமா, நம்மளை நாமே சோதித்து பார்ப்போம்.